கொரோனா வைரஸ் 2019ஆம் ஆண்டின் இறுதியில் சீனாவின் ஹாங்காங் நகரில் முதலில் பரவியது. இந்த வைரஸின் பரவலுக்கு பின் அது உலகம் முழுவதும் பரவியது. உலகின் பல நாடுகளுக்கு சோதனைகளை உருவாக்கியது. 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கொரோனா வைரஸ் உலகின் பெருமளவில் பரவியது. 6.6 கோடிக்கு அதிகமானோர் உயிரிழந்தனர். இது ஒரு விபத்து மட்டுமல்ல, அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக அமைந்தது. ஆனால் இந்த பரவலின் பின்னணியில் சீன அரசின் நடவடிக்கைகள் மீதான சர்ச்சைகள் உலகெங்கும் எழுந்தன. உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, சீனாவின் தொற்றின் பரவலை தாமதமாக அறிவித்ததையும் சரியான முறையில் இதனை கையாளவில்லை என்றும் குற்றம் சாட்டின. 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உலகம் முழுவதும் மருத்துவ உபகரணங்கள், முக கவசங்கள் மற்றும் வைரஸ் தடுப்பு உபகரணங்களுக்கான கடுமையான தேவைகள் ஏற்பட்டன. அந்த நேரத்தில் சீனா உலகின் முக்கியமான உபகரணங்களை பதுக்கி வைத்திருந்தது. அதற்கான குற்றச்சாட்டுகள் பல நாடுகளால் முன்வைக்கப்பட்டன. சீனா சர்வதேச சந்தைக்கு அவற்றை சரியான நேரத்தில் வழங்காமல் பொருளாதார ரீதியாக அதிக லாபம் சம்பாதித்தது. உலகம் முழுவதும் பொருளாதார கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் சீனா இவற்றின் விற்பனையில் மிகுந்த வெற்றி பெற்றது. இந்த நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா கடுமையான எதிர்ப்பு வெளிப்படுத்தியது. அமெரிக்கா சீனாவின் தவறான நடவடிக்கைகள் மற்றும் உலகின் பல நாடுகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு சீனாவுக்கு $2400 கோடி அபராதம் விதித்துள்ளது. இந்த அபராதம் சீனாவின் ஆரம்பகால தவறுகளில் ஒரு முக்கிய நீதிமன்ற தீர்ப்பாக அமைந்துள்ளது. கொரோனா வைரஸின் பரவல் சுமார் 650 பில்லியன் பேரை உலக அளவில் பாதித்தது. 6.6 கோடிக்கு அதிகமான உயிரிழப்புகள் உலகின் பல பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டன. இதனால் உலகளாவிய சுகாதார அமைப்புகள், பல அரசுகள் அதன் பரவலை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டன. சீனாவின் ஆரம்பகால தகவல் மறைவு அதன் மீது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கின. உலக நாடுகள் சீனாவிடம் உறுதிப்படுத்துவதற்கான அடிப்படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சரியான தகவல்களை எதிர்பார்த்தன. ஆனால் சீனா அதற்கான தகவலை கொடுப்பதில் முனைப்பு காட்டியது. இந்த நிலையில் அமெரிக்காவின் $2400 கோடி அபராதம் சீனாவின் பொது நலனுக்கு எதிராக ஒரு கடும் தீர்ப்பாக அமைந்துள்ளது. இது உலக நாடுகளுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுக்கின்றது. இது சீனாவுடன் உலக நாடுகள் மேற்கொள்ளும் வர்த்தக முறைகளை எச்சரிக்கையுடன் பார்வையிட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது.